श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यकोपनिषत् இரண்டாவது அத்தியாயத்தில் 3 பிராமணங்களுடைய அர்த்தத்தை நம்ம கடந்த வகுப்புல பார்த்து முடிச்சிருக்கோம். முதல் பிராமணமான அஜாதசத்ரு பிராமணத்தில் உபனிஷத்து ஒரு ரகசியமான பேரு பரமாத்மாக்கு கொடுக்கிறது. சத்யஸ்ய சத்தியம் அப்படி நீ சொன்னதுனால அங்க நிறைய விசாரணம் செய்ய வேண்டியதாயிடுத்து. 2 சத்தியம் இருக்கு, ரெண்டுமே சத்தியமா இல்ல ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னா எந்த ஒண்ணும் சத்தியம்? அப்போ ஒண்ணுதான் சத்தியமா இருக்கும் போது எதனால அதையும் சத்தியமனு கூப்பிடப்பட்டது? ஒண்ணுதானே கூப்பிடணும் சத்தியமன். இப்படி பல சந்தேகங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த பேதாபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் பாஷ்ய ரூபத்துல நம்ம விசாரணை பண்ணியிருக்கிறோம். சங்கரர் எழுதினது. அதுக்கு பிறகு உபனிஷத்தே அழகா விளக்கம் கொடுக்கிறது 2, 3 பிராமணத்தில். 2வது பிராமணம் சிசு பிராமணம், 3வது பிராமணம் மூர்த்தாமூர்த்த பிராமணம். இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். கடந்த வகுப்புல 3வது பிராமணத்துல இருக்கிற 6 மந்திரங்களுமே அர்த்தத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். ஆனா இன்னும் கொஞ்சம் விசாரணை செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. முக்கியமா 6வது மந்திரத்துல கடைசி பாகம். அந்த 6வது மந்திரம் மட்டுமே இல்லை, மூர்த்தாமூர்த்த பிராமணத்தில் என்ன விஷயம் சொல்லப்பட்டதுன்னு சுருக்கமா ஞாபகம் படுத்திட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போறோம். இந்த மூர்த்தாமூர்த்தத்தின் மொத்தம் முதல் ரெண்டா பிரிச்சது. சத்யஸ்ய சத்தியம் అనేదిలో சத்யஸ்ய அந்த பகுதி மட்டும்தான் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டு பார்க்கணும். அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். சத்யஸ்ய அந்த சத்தியத்துடைய சத்தியம். அந்த 2வது சத்தியம் என்னன்னு கிளியரா உபனிஷத்தை இன்னும் விசதீகரிக்கல, விவரணம் பண்ணல. அப்போ அந்த சத்யஸ்ன்னு சொல்லும் போது சிசு பிராமணத்துல பிராணம் பத்தி பிராணாவை சத்யஸ்ய அது சொல்லி பிராணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிராணங்கள்னால கண்ட்ரோல் செய்யப்படுற இந்திரியங்களே அப்போ காரியகரண சங்காதம் சொல்லி இப்படி எல்லாம் கடைசியில இப்போ அந்த சத்தியத்துக்கு பல நாமங்கள் கொடுக்கிறது உபனிஷத்து. எந்த சத்தியத்துக்கு முதல்ல பேசுற சத்யஸ்ய அనే பதத்தை இப்படி சொல்லும் போது 2ஆ பிரிச்சு பேசியிருக்கு. மூர்த்தம் அமூர்த்தம். அதுல நான் உங்களுக்கு ஒரு டேபிள 3 விஷயங்கள்னு சொல்லியிருக்கேன். மூர்த்தம்னா மொத்தம் சேர்ந்து சமஷ்டியா இருக்கிற அதி தெய்வம்
அதுலேயும் மூர்த்தம் அமூர்த்தம் பார்க்கணும். அத்தியாத்மத்திலையும் மூர்த்தம் அமூர்த்தம் பார்க்கணும். முதல்ல அசல் மூர்த்தம் அமூர்த்தம் என்னது இதுக்கு மூணு வார்த்தைகளுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்கேன். மூர்த்தம்ல மூர்த்தத்துக்கு உபனிஷத்து இங்க சத்து அனு கொடுக்கறது. ஆனா இந்த இடத்துல சத்தன்னு சொன்னா பார்க்கப்படுற, இந்திரியங்களுக்கு கோச்சரப்படுற, அதனால விசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது மூர்த்தம் பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் இப்போ. இன்னும் அதிதெய்வம் அத்தியாத்மத்தை போல சும்மா ஹெட்டிங் சொல்லியிருக்கேன். இது தெரிஞ்சுக்கிட்ட இது அங்க அப்ளை பண்ணு. அப்புறம் அந்த மூர்த்தத்துக்கு மர்த்தியம் అని கூட ஒரு பேரு கொடுத்தது. மர்த்தியம் అని ஒரு பேரு கொடுத்தது. அப்படி என்ன நசிஞ்சு போறது. அப்புறம் ஸ்திதம் అని கூட ஒரு பேரு கொடுத்திருக்கு. ஸ்திதம்னா லிமிட்டெட்னு அர்த்தம். ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கு. இது 3 வார்த்தைகள் மூர்த்தத்தை பத்தி சொல்லுது. அமூர்த்த பத்தி சொல்லும் போது தியத்து தியத்து அப்படின்னு சொன்னா இன்விசிபிள் அர்த்தம். இந்திரியங்களுக்கு கோச்சரப்படாத. அப்புறம் அமிர்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அமிர்தம்னா பூர்ண பரம அமிர்தம் இல்ல, ரிலேட்டிவ்லி அமிர்தம். சரியா? அப்புறம் யத்து அనే பதம் கூட கொடுத்திருக்கு அமூர்த்தத்துக்கு. அங்க அப்படின்னா அது வியாப்தமாயிருக்கு. மூர்த்தம் வியாப்தமா இல்ல, லிமிட்டடா இருக்கு. அது வியாப்தமாயிருக்கு. அதுக்கப்புறம் அப்போ அதிதெய்வத்திலையும் இந்த 2 அப்ளை பண்ணணும். அத்தியாத்மத்திலையும் அப்ளை பண்ணணும். அதிதெய்வம்னா மொத்தம் பத்தி சொல்ல முடியும். அங்க என்ன சொல்லிருக்கு, 3 பஞ்சபூதங்கள் விசிபிளா இருக்கு, டேஞ்சிபிளா இருக்கிறதுனால அந்த 3த்தினி முதல் இந்த மூர்த்தத்துக்கு கீழே உபனிஷத்து சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 3 பஞ்சபூதங்கள் மூர்த்தம் என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு இடம் ஏதாவது சொல்லுங்களே. 3த்துடைய சாரமா எதிலோ நம்ம கவனிக்கலாம், எதிலோ பார்க்கலாம்னு பார்த்து சொன்னா சூரிய மண்டலத்தை நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? சூரிய மண்டலம் அதுதான் ரசம். எதுக்கு ரசம் சாரம்? இந்த 3 பஞ்சபூதங்களு கூட சேர்ந்து அங்க ரெப்ரசன்டேட்டிவா சூரியன் பாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அமூர்த்தம் பத்தி சொல்லணும். இப்போ அமூர்த்தத்துல 3 பஞ்சபூதங்கள் இந்த பக்கம் போனதுனால இன்னும் 2 இருக்கு. ஆகாயம் வாயு இந்த 3 பஞ்சபூதங்களை போல அது டேஞ்சிபிளா இல்லை. அவ்வளவு இந்திரியங்களை கிரகிக்க முடியல. சரி, அதனால அது 2 அமூர்த்தமாயிருக்குன்னு சொல்லி இது இப்போ அந்த 3 சொன்னானே முதல்ல அதெல்லாம் இங்க அப்ளை பண்ணிக்கணும் நீங்க. சரியா? சொல்லி இங்க சாரம் என்ன எங்க பாக்குறது அப்படின்னா சூரிய மண்டலத்துக்கு கூட பின்னாடி எது சாரதமமா இருக்கின்றனதோ, காரணமா இருக்கின்றனதோ இந்த சக்தினை நீ பாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படின்னு இன்டைரக்டா ஹிரண்ய கர்ப்பம் டோட்டல் இல்லையோ அப்படின்னு. ஸோ அதிபூதம் ஆயிடுச்சு, மூர்த்தா அமூர்த்தம். இதே விதமா வெஷ்டி கிட்ட வரும்போது அத்தியாத்மம் கூட இதே அப்ளை பண்ண சொல்லிருக்கும் போது முதல் மூர்த்தம் என்ன, இந்த ஸ்தூல சரீரம் தான் நல்ல விசிபிளா தெரியறதா இருக்கிறதுனால இந்த ஸ்தூல சரீரம் பத்தி சொல்லியிருக்கு மூர்த்தம். இதுல ஏதாவது குறிப்பா இடம் சொல்லட்டுமா உனக்கும் மையமா அப்படின்னா உன்னுடைய ரைட் ஐ தக்ஷண சக்ஷு, சரியா, அது ரிப்ரசன்டேட்டிவ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ 3 பூதங்களுடைய சாரம் அதே போல் அங்க சொல்லியிருக்கேன். இங்க இந்த சரீரத்துல கூட பஞ்சபூதங்கள் இருக்கு, மறக்கக்கூடாது. இங்க கூட அந்த 3 எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. 3 பூதங்கள் முக்கியமா எடுத்துக்கிட்ட விசிபிளா இருக்கிறதுனால அதோடைய சாரம் இந்த ரைட் ஐ.
அப்புறம் அமூர்த்தம் பத்தி இங்க சொல்லணும். அமூர்த்தம் அதே போல அங்க போலது இங்கேயும் பிராணம் ஆகாசம். அது அவ்வளவு டேஞ்சிபிளா இல்ல. அப்படின்னு சொல்லி இங்க அதுக்கு சாரம் இந்த ரைட் ஐக்குள்ளேயே காரணமா இருக்கிற கண்ணு இந்திரியத்தின்னு நீ நினைச்சுக்கோ. பவர் இருக்குல்ல, பார்க்கிற சக்தி. அதான் சொன்ன கோலகம் சூரிய மண்டலம் போல். ஆனா கண்ணு கோலகம். ஆனா உள்ள பார்க்கிற சக்தி இருக்கு பாரு, இந்திரியம். அதுக்கு பேரு கண்ணுன்னு இந்திரியம்னு சொல்ல முடியாது. கண்ணு ஒரு கோலகம் தான், சாக்கெட். சரி, இப்படி ரெண்டு லெவல்லையும் மூர்த்த அமூர்த்த விஷயம் பத்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 6வது மந்திரத்தை கூட நம்ம எல்லாம் படிச்சு இங்க என்ன புரிஞ்சது முதல்ல நமக்கிட்ட வருவோம். இங்க என்னென்ன ஸ்தூல சூக்ஷ்ம, மூர்த்தம் அமூர்த்தம். அப்போ அந்த சூக்ஷ்மமா இருக்கிறது இங்க என்னது நமக்கு தெரியும். சூக்ஷ்ம சரீரம், அந்த கரணம் பல வாட்டி கேட்டிருக்கோம். அந்த அந்த கரணம் பல வாசனைகள் கூட கூடியிருக்கு. இங்க அதையும் நீ சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உபனிஷத்து பல வர்ணங்கள்னு சொல்றதுக்கு பல உதாரணங்கள் கொடுத்துருக்கு. அந்த சிகப்பு ஒரு பூச்சி போல் சிகப்பு கலரு, மஞ்சள் ஜலத்துல முக்கின வெள்ளை வஸ்திரம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் தாமரை தண்டுக்குள்ள இருக்கிற அந்த வெள்ளை கலரு, அப்புறம் ஆடுடைய அந்த முடி அது லைட் எல்லோயிஷன், உதாரணத்துக்கு சிலது கொடுத்து உபனிஷத்து. அப்புறம் முக்கியமா அதுல மின்னல் மின்னல் ஒரு வாட்டி தான் வரும். அது எவ்வளவு காந்திவந்தமா இருக்கு, அதோடைய கலர் இப்படி பலது சொல்லியிருக்கு. அந்த மின்னல் அது எல்லாம் சொல்லி அப்புறம் நான் அடுத்த படிக்கு போறேன் அபவாதம் செய்யறதுக்கு. அதனால உனக்கு இப்ப நான் எவ்வளவு பேசியிருக்கானோ, இப்ப எவ்வளவு நாளா பேசுறோம் அத்தியாரோபம், பிரதாரண்யம் ஆரம்பிச்சதுல அத்தியாரோபம். ஆனா இப்ப 6வது மந்திரத்துல ஒரு சின்ன வரி வச்சு மொத்தத்தினை ஒரு செகண்ட்ல அது எதுவுமே இல்லை நெகேட் பண்றது. அது உனக்கு எட்டுமா? நீ தயாரா இருக்கையா? இல்லைன்னா இந்த வர்ணங்கள் எல்லாம் நினைச்சு அதுலயும் அந்த மின்னலுக்கு முக்கியத்துவம் என்னன்னா கலருக்காக மட்டும் இல்லை, அங்க ஒரு பலஸ்ருதி உபாசனையா சொல்லியிருக்க. இந்த கலர்ஸ் எல்லாத்தினையும் நீ இப்படி நினைச்சிட்டு வாசனைகள் இருக்கு சூக்ஷ்ம சரீரத்துல நீ அப்படி அது இரண்ய கர்ப்ப சமஷ்டினி நினைக்கும் போது எல்லா உபாசனத்துக்கு உபனிஷத்துல ஞாபகம் வச்சுக்கணும். இரண்ய கர்ப்ப கனெக்டடா இருக்கு எல்லாமே. அப்படி பண்ண அந்த மின்னல் உதாரணம் வச்சு இவனுக்கு பலம் என்ன கிடைக்கும்னா, இவனு கூட அந்த இவனுடைய இவனுடைய பேரு எஸ்எஸ் அந்த மின்னல் போலும் அப்படி நல்ல பிரகாசிக்குமா. மின்னல் போல் பிரகாசிக்கிறதுனா ஒரு வாட்டி மட்டும் பிரகாசிச்சு போயிடுமா? அர்த்தம் அது இல்லை. மின்னல் ஒரு வாட்டி வந்தா கூட, ஒரு செகண்ட் வந்தா கூட அந்த பூமி மொத்தத்தை வெளிச்சம் கொடுக்கும். நீ கவனிச்சுட்டீங்களா? நீங்க சப்போஸ் நல்ல ஹைட்ல இருந்தா, ஏதாவது 30-40 மாடியில இருந்து அந்த மின்னல் வரும்போது பார்த்தா, அந்த கோயம்புத்தூர் மொத்தம் உங்களுக்கு கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் மொத்தம் தெரியும் ஒரு செகண்ட்ல. அந்த அர்த்தத்துல இவனு கூட இவனுடைய எஸ்எஸ் சர்வத்திர பறையும். அப்படி சர்வத்திர எஸ்எஸ் சக்தி பறையும் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறது யாரு? ஹிரண்ய கர்ப்பன். ஸோ அதனால அந்த மின்னலுடைய அந்த காந்தி அது சொல்லும் போது சமஷ்டிலோ அங்கேயும் எடுத்துக்கணும். ஹிரண்ய கர்ப்பனுக்கு கூட வாசனைகள் இருக்கு. அவர் இருந்து தானே நம்ம எல்லாரும் வந்துட்டோம், அவர்கிட்ட இருக்கு. சரி, இப்படி உபாசனையாகவும் சொல்லி பலமும் சொல்லி முடிச்சிருக்கு. சரியா? அதுக்கு பிறகு இப்போ அப்பவாதம் பாகம் இவ்வளவுதான் நான் அதை படிச்சிருக்கேன். சும்மா நேத்தி ஏதோ சொல்லிட்டோம், எத்தனை வாட்டி கேட்டோம் மாதிரி. இப்போ கொஞ்சம் நம்ம இன்னைக்கு
விசாரணை பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. என்னதுன்னா 6வது மந்திரம் கடைசி பாகத்துல 2 வரி, அதுதான் அபவாதம். 3 வரின்னு வச்சுக்கணும். இங்க சங்கரர் ஒரு விஷயத்தினை விசாரணத்துக்கு எடுத்து பாஷ்யம் எழுதுறாரு. எதுக்கு என்ன ஆயிடுச்சு சார், நல்லாதானே இருக்கு, எல்லாம் நல்லாதான் புரிஞ்சிச்சு. அப்படி இல்ல, 6வது மந்திரம் முதல் வரியில புருஷஸ்ய அనే ஒரு பதம் வந்தது. புருஷஸ்ய அன்னைக்கு நான் அர்த்தம் கொடுத்திருக்கேன். புருஷன்னு சொன்னா பொதுவா ஆத்மாக்கு தான் அந்த அர்த்தம் கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல இடத்துல பார்த்திருக்கோம். ஆமாரா, இங்க போய் புருஷஸ்ய அப்படின்னு சொல்றது எப்படி ஆரம்பிச்சது? தஸ்ய ஹேதஸ்ய புருஷஸ்ய ரூபம். புருஷனுக்கு ரூபம் எங்க இருக்கு? அது பிரம்மமா ஆத்மாமா எடுத்துக்கிட்டா ரூபம் இல்லை. ஆனா இந்த புருஷஸ்ய அనే பதம் வந்ததுனால இங்க பொதுவான அர்த்தம் புருஷா அப்படின்னா ஆத்மா. எத்தனை இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு கட்டோபனிஷத்துல வந்துச்சு. மகத பரம் அவ்யக்தம், அவ்யக்தாத் புருஷः பரः, புருஷான்ன பரம் கிஞ்சித் ச காஷ்டா சா பராகதிஹி. பிரம்மம் ஆத்மானை பத்தி சொல்லும் போது புருஷः பரஹ வெரி கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் பகவத்கீதை 15வது அத்தியாயத்தில் புருஷோத்தம யோகம் பேரு இல்லையா? உத்தம புருஷஸ்த்வன்யஹ பரமாத்மேத்யுதாஹ்ருதஹ யோ லோக த்ரயமாவிஷ்ட விபர்த்யவ்யய ஈஸ்வரஹ. நமக்கு அந்த பதம் முக்கியம். உத்தம புருஷஹ து அந்யஹ அப்படின்னு அந்த உத்தம புருஷனுக்கு தான் பரமாத்மான்னு சொல்லி கூப்பிடப்படுறது. புருஷ ஏவேதகம் சர்வம் எச்ச பவ்யம் எச்ச, அது புருஷ சூக்தத்துல வருது. எல்லா இடத்திலும் ஸ்ருதி புருஷன்னா ஆத்மாதானா ரெஃபர் பண்ணி. இங்க மரப்பு சந்தேகம் வராதா என்ன? சரியா? அப்போ இங்க சங்கரர் நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டோம்? சங்கரர் என்ன சொல்றாரு? இது இங்க புருஷகான்னா சூக்ஷ்ம சரீரம் எடுத்துக்கணும். சூக்ஷ்ம சரீரம்னா அதோடைய அர்த்தம் நமக்கு தெரியும். லிங்க சரீரம் இல்ல அந்த கரணம். சரியா? அப்போ ஆனா எல்லாரும் ஒத்துக்குவாங்களா என்ன? எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க சொல்றீங்க அப்படி. உபனிஷத்து எங்க அப்படி சொல்லலையே. உபனிஷத்து எங்க சூக்ஷ்ம சரீரம்னு உபயோகப்படுத்தலை அப்படின்னு சொல்லி சில பேரு தப்பா பாதிச்சு தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லி அப்படி இருக்கும், இந்த இடத்துல கண்டிப்பா சந்தேகம் வரும்னு சொல்லி சங்கரர் இந்த விசாரணத்தனை ஆரம்பிக்கிறார். ஓகே, என்ன 4 பேருன்னு அவர் மனசுல வச்சுக்கிட்டு இந்த 4 பேருக்கு கண்டிப்பா இது சந்தேகம் வரும். ஏன்னா அவங்களுடைய மதம் அபிப்பிராயம் வேற, கண்டிப்பா பேதத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி முதல் ஒரு விசாரணை கொஞ்சம் கொஞ்சம் தான் இல்ல. முதல்ல யாருன்னு எடுத்துக்கிறாருன்னா க்ஷணிக விஞ்ஞானவாதி. இவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இது முன்னாடி பார்த்தோம். இவங்க எல்லாரும் ஆஷ்யத்துல அங்கங்க க்ஷணிக விஞ்ஞான பௌத்த யோகாச்சார மதவன் இவன் ஒரு பிரிவு க்ஷணிக விஞ்ஞானவாதி. சரி, இவனுடைய கருத்து என்னன்னு முன்னாடி கேட்டிருந்தா கூட இப்ப இந்த சந்தர்ப்பத்துல புருஷஸ்ய ரூபம் இங்க சொல்லிருக்க உபனிஷத்து
அப்படின்னா அது ஆத்மனஹ ரூபம் అని சொல்லணும் என்றான். ஏன் புருஷன்னா பொதுவா ஆத்மா பத்தி தானே ஸ்ருதி நிறைய பேசுறது. அப்புறம் இவனோட அபிப்பிராயத்துல ஒரு மனிதனுக்கு இந்த அறிவு అనేది இருக்கு பாத்தீங்களா, அது பல பல சீரீஸ் ஆஃப் தி ஞானம். க்ஷணிகம் தானே. ஓகே, இப்போ கிளிப்பு பார்த்தா கிளிப்பு ஞானம், வாட்ச் பார்த்தா வாட்ச் ஞானம், இப்படி அந்த ஞானம் வந்துச்சு, அது போச்சு. இப்படி ஒரு தாட் பரம்பரை, எண்ணங்களோட பரம்பரை, பிரவாகம். பிரவாகம் அப்படிதான் ஞானம் ஏற்படுறது అనేది இவங்களோட முக்கியமான இது கருத்து. ஆனா நம்ம எது சொல்றோமோ வேதாந்தத்துல விருத்தி ஞானம் అని, அதிന് இவன் அதுதான் ஆத்மான்றான். இதுதானே அந்த ஞானம். ஆனா அந்த ஞானம் நித்தியம் இல்லை, க்ஷணிக ஞானம். ஆத்மா ஞானஸ்வரூபம் அப்படியே இருந்தா அதான் ஞானஸ்வரூபம், ஆனா நித்தியம் இல்லை, அது க்ஷணிகம் அப்படின்னு சொல்லி. அப்போ இவன திருஷ்டில நம்ம எது விருத்தி ஞானம்னு சொல்றோமோ, இவன திருஷ்டில அதுதான் ஆத்மா. சரியா? அப்புறம் இப்போ இந்த மந்திர பத்தி பார்க்கும்போது இந்த விருத்திகள், இந்த அறிவு ஞானம் இருக்கே, இதேதான் விருத்திகள் பல பல வாசனைகளை கூட இருக்கும். வாசனைகள் என்னன்னா விதவிதமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் வருது, அதாவது வேற வேற ஒரு டிண்ட் சொல்றோம் இல்ல, டிஞ்சு அதோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வாசனைகள் இந்த அறிவுக்கு சேர்ந்ததுதான். இந்த அறிவு க்ஷணிகம். இந்த க்ஷணிக அறிவு தான் ஆத்மா. நித்தியம் అనేది ஒண்ணு கிடையாது అని இவனுடைய கருத்து. மேலும் இவன దృష్టిలో అసలు ఆబ్జెక్ట్ అనేదే ஒண்ணு இல்லை. நம்ம ஒரு லெவல்ல அதான் சொல்றோம், நீ பார்க்கறது அசல் அங்க இல்லவே இல்லைன்னு. ஆனா இவன் சொல்றதுக்கு நம்ம சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, வெளியில பொருள் అనేదే இல்லவே இல்லை. எப்படி அவன் இப்போ சொல்லல, நம்ம புரிஞ்சிடும். கனவுல நிறைய பார்க்கிறோம், ஏதாவது இருக்கு அங்க? இல்லாதது பார்த்த நீ உருவாக்கிட்ட. அப்போ யாரு பார்த்தா, யாரு உருவாக்கிட்டானோ அவன் தான் பார்த்தான். அப்போ வெளியில இல்ல. இப்ப இதே நீங்க ஆக்ஷன்ல அப்ளை பண்ணவன்றார் அவன். கனவுன்னு நம்ம கூட அங்க ஒண்ணும் இல்லைன்னு தெரியும் இல்லையா? இவன் சொல்றது புரியணும்னு கனவு எக்ஸாம்பிள் கூட நம்ம மனசுல வச்சுக்கணும். ஓகே, என்ன சொல்றான்னா, நீ நீ நினைச்சதுனால அது அங்க இருக்கின்றனது. நீ நினைச்சதுனால அது அங்க இருக்கின்றனது. அது அங்க இருக்கிறதுனால நீ நினைக்கல, நீ பார்க்கல, நீ நினைச்சதுனால அது அங்க காணப்படுறது. எப்படி? கனவுல போல். கனவுல மனசு நினைச்சது பார்த்திச்சு, நினைச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திச்சு, பார்த்தது நினைச்சுக்கல. இது கொஞ்சம் நல்ல டீப்பா திங்க் பண்ண வேண்டிய விஷயம் தான். வேதாந்தத்தை கூட உபயோகப்படும் இந்த தாட். பட் இவனுடைய ஒரு கருத்து. ஆனா பேசிக்ல முதல்லயே அவனை தவறிட்டான், அதனால நம்ம அவனை பிரமாணம் எடுத்துக்க முடியாது. சரி, அதனால வெளியில அப்போ ஆப்ஜெக்ட் இல்லைன்னு அர்த்தம், பிரபஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனு ஆத்மா என்ன, இதோ இந்த சீரீஸ் ஆஃப் தி க்ஷணிக ஞானம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்றான். சங்கரர் ஆக்சுவலி இந்த பாஷ்யத்துல அவன் பெருசா வாதிச்சு ரிஃப்யூட் ஒன்னும் பண்ணல. அப்போ ஏதோ பேசுறான், ஏதோ தெரியாம சொல்றான்னு சொல்லி விட்டுடுறாரு. அவனே ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவான். அந்த மாதிரி வேற இடத்துல எங்காவது ஆர்கியூ பண்ணி வாதனை இங்க பண்ணல, இந்த மந்திரத்துடைய பாஷை எழுதும் போது. ஆனா சூச்சிக்கிறாரு,
இப்படி அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட். ஆனா நமக்கு தெரியணுமே, சங்கரர் இப்போ ஒன்னும் சொல்லாமே அடுத்த வந்து ஜஸ்ட் சூச்சிக்கிறாருன்னு நமக்கு தெரியணும். என்னது இவன் நம்ம ஏன் நெகேட் பண்றோம்? எதுக்கு நம்ம ஏத்துக்கல? இப்போ இவன் சொன்னது என்ன? ஸ்ருதி விருத்தத்வாத். ஒரே ஒரு ரீசன், இவன் பேசுறது ஸ்ருதிக்கு சம் அனுகுணமா இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்? ஸ்ருதி என்ன சொல்லிருக்கு? ஆத்மா நித்தியம்னு சொல்லிட்டு இருக்கு, நீ க்ஷணிக்கம்னு பேசுற. அங்கே தவறிட்ட நீ அதை பிடிச்சதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணாலும் கனவு, வெளியில ஆப்ஜெக்ட்ஸ் இல்ல, அது இது பிரபஞ்சமே இது இல்ல. நாங்களும் வேதாந்தத்துல அதை நெகேட் பண்றோம், எல்லாமே கனவு போல் தான் நினைவனே. பட் நீ ஆத்ம விஷயத்துக்கு வரும்போது நீ தப்பா புரிஞ்சுட்டு ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கு. ஸ்ருதி வந்து ஆத்மா நித்திய சர்வகத ஸ்தானு அஜலோயம் சன நித்தியமய வார்த்தை உபயோகப்படுத்துறேன். அப்போ அதனால அது நமக்கு தெரியணும். நம்ம வேதாந்தம்ல என்ன ஸ்ருதி சொல்றது? நித்தியம். அவன் அப்படி பேசுற. சரி, முதல் அபிப்பிராயம் நெகேட் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து தார்க்கிக, நையாயிக, வைசேஷிகா, இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வித்தியாசத்தோடு இருக்கிற பேரு, அவ்வளவுதான். இவங்க வந்து புருஷஸ்ய ரூபம் அப்படி நீங்க சொல்லிருக்க. அங்க அதுல வந்து புருஷஸ்ய குணம் அப்படின்னு எடுத்துக்கணும்ன்ற, புருஷஸ்ய குணஹ அப்படி இவன் அபிப்பிராயம். அடுத்தது வந்து அப்படி என்ன, இது எப்படி போறது பாருங்க. புருஷஸ்ய ரூபம்னா அவன் ஆத்மா அண்ணா, இவன் வந்து புருஷவன்னா இவனு ஆத்மான் தான் எடுத்துக்கிறான் இவனும். ஆனா அந்த குணம் இருக்க பார்த்தீங்களா, அந்த புருஷஸ்ய குணஹான்னு எடுத்துக்கணும். ரூபம் அనే வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா, குணஹான்னு. அப்படி சொல்லி என்ன சொல்றேன், அதனால இந்த ஆத்மாவா இருக்கிற, புருஷனா இருக்கிற, அதுல ஞானம், அஜ்ஞானம், சுகம், துக்கம், சம்சார வாசனைகள் எல்லாம் இருக்கு. எங்க? பரமாத்மாக்குள்ள. பரமாத்மாக்குள்ள சம்சாரம் இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு, வாசனைகள் இருக்கு, சுகதுக்கங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. உபனிஷத்து அவன் சொல்றான், அது பார்த்து உபனிஷத்து எத்தனை கலர்ஸ் உதாரணம் கொடுத்திருக்கும். இங்க பேசிட்டோம், இப்போ பார்ப்பார் எவ்வளவு உதாரணம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, இவன் இதெல்லாமே ஆத்மகதா, ஆத்மலதா அப்படின்னு இவன் சொல்றான் தார்க்கிகன். சங்கரர் வந்து இவங்களும் கூட இந்த இடத்துல ரிஃப்யூட் பண்ணி பேசல, அவனே ஹோம்ஒர்க் பண்ணி படிச்சுக்கிட்டோம். அவனுடைய கருத்திலேயே அங்கே மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் கூட இந்த இடத்துல அவரை இந்த இடத்துல சங்கரர் ரிஃப்யூட் பண்ணியிருந்தா நான் 3 கிளாஸ் எடுத்திருக்கணும். ஆனா நான் இன்னைக்கு முடிச்சுடுறேன் கொஞ்சம் சீக்கிரமாவே. இதோட சங்கரர் பண்ணல, நம்ம சொல்லணும். இல்லை ஏதாவது ஒரு கருத்து நமக்கு ஏதாவது புரியுறதா இவங்க எல்லாரும் பத்தி பேசி. இவங்களை கூட ஸ்ருதி விரோதம். ஏன்? ஸ்ருதி வந்து ஆத்மா நிர்குணம்னு சொல்லிருக்கேன், ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல சொல்றது. சரியா? அப்புறம் ஸ்ருதி ஆத்மா நிர்குணமணி மட்டும் இல்ல, இன்னொன்னு ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, இந்த வாசனைகள் అనేది எல்லாமே கூட அந்த கரணத்துக்கு சேர்ந்ததுன்னு கூட சொல்லிருக்கேன். ஆத்மாலோ அந்த கரணத்துக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி ஆத்மாலோ இல்லைன்னு சொல்லிருக்கேன். சரியா? எங்க? இந்த பிருகதாரண்யகோபனிஷத்திலேயே காட்டுறப்பாரு உனக்கு. சரியா? முதல் பிராமணம் அஜாதசத்ரு பிராமணத்திலோ ஒரு இடத்துல காமஹ காமஹ ஸ்ரத்தா அஸ்ரத்தா சங்கல்ப தீஹி பீஹி ஹ்ரீஹி சர்வம் மன ஏவ, ஒரு சின்ன லிஸ்ட் தான்.
எல்லாம் வந்துச்சு இல்ல. மன ஏவனி இங்கே உபனிஷத்து சொல்லிருக்க கிளீர மன ஏவ. அது எப்படி நீ அப்போ ஆத்மல புருஷன் இந்த வாசனைகள் எல்லாம் இருக்கு, அதனால புருஷன் ஆத்மான்ற அப்படின்னு இவன் நெகேட் பண்றான். ஸ்ருதி மட்டம் இல்லப்பா, ஸ்மிருதி கூட சப்போர்ட் பண்றது. பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல பார்த்தா வேற 2 இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இது பார்க்கிறோம். என்ன? இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காதம் சேதனா திருதிஹி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதாஹ்ருதம். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார் கிருஷ்ணர். இச்சா துவேஷம் சுகம் துக்கம், இன்னும் எல்லாத்தையும் திருதி, மனசு புத்தி விஷய சேஷ்டைகள் எல்லாம், இதெல்லாம் சங்காத்தம். ஓகே, அங்க ஒரு ரிஃப்ளெக்டட் சேத்தனா இருக்கிறதுனால. ஆனா புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் ஏத்தத்து க்ஷேத்திரம், இதெல்லாமே ரிலேட்டிவ், விசிபிள், டேஞ்சபிள். பட் அதெல்லாம் க்ஷேத்திரம். சமாசேனன்னா முழுசா பூர்ணமா சொல்லணும்னு இது மொத்தம் சேர்த்து க்ஷேத்திரம். அது க்ஷேத்திரமா இருக்கிறதுனால அது மட்டும் இல்ல, அது விகாரங்களோடு கூடி இருக்கிறதுன்னு சவிகாரம் உதாகிருதம். விகாரங்களோடு கூடி இருக்கானே, சரியா? இதே போல் விஷயம் 10வது அத்தியாயத்தோடு விபூதி யோகத்தோடு சொல்லுவாரு. ஒரு உதாரணம் போதும், புரிஞ்சது? ஸ்ருதி சப்போர்ட் குணங்கள் எல்லாம் க்ஷேத்திரம்ல இருக்கு, திருஷ்யம்ல இருக்கு. அப்ப அதே போல் மனசுல வர விகாரங்கள் எல்லாரும் மனசு கூட க்ஷேத்திரம் கீழேதான் வரும். திருக்கு கீழே வராதே, க்ஷேத்திரஜனனு கீழே வராது. க்ஷேத்திரஜனன் உடைய லட்சணங்கள் வேற. சரி, 2வது கூட நெகேட் ஆயிடுச்சு. எது? இந்த ஒரு வார்த்தைக்கு புருஷஸ்ய. நமக்கு ஒன்னும் கவலை இல்லை, அது ஏதோ உபனிஷத்து பேசிட்டு போகுது. நமக்கு வருமா சிந்தனை அதிகதான். ஒரு சமயத்துல இப்படி ஆச்சாரியர் ஜீனியஸ். அதனால சங்கரருடைய இனிமே இது யாரும் மாற்றி சொல்லி பேச முடியாது. அதுதான் காப்பாத்திட்டு இருக்கு இந்த ஞானத்தினை, ஞான கங்கையினை. அடுத்தது 3வது கொஞ்சம் சாங்கிய. அவங்களுக்கு கூட இவங்க எல்லாரும் வேத பாக்கியம், சில பேர் வேதத்துல இருக்கிற போல் இருப்பான். பூர்ண நாஸ்திகர்கள் இல்ல, ஆஸ்திக மதங்கள் தான். ஆனா தவறு. இவன் என்ன சொல்றான், இந்த வாசனைகள் இருக்கு, இந்த வாசனை விஷயம் எதுக்கு நீங்க வந்துச்சு இல்ல. இப்போ முக்கியமா அத்தியாத்ம பத்தி பேசும்போது, அமூர்த்தம் பத்தி பேசும்போது, அங்க ఉపనిషత్తు వేణుమనే அந்த అంతఃకరణం అనేది சூட்சமானது. அந்த வாசனைகளை சொல்றதுக்காக அந்த கலர்ஸ் எல்லாம் சொல்லி ஏன் குறித்து சொல்லுதுன்னா, அது ஒரு பாயிண்டா சேர்த்துக்கணும், இம்பார்ட்டன்ட்னு சொல்லிதான் சொல்லியிருக்கேன். ஆனா சூக்ம சரீரத்துக்கு அது. ஆனா இவன் என்ன சொல்றான், அந்த வாசனைகள் சரி நீங்க சொல்ற மாதிரி, இங்க இது சொல்ற மாதிரி நான் ஒத்துக்கிறோம், மனசுக்கு சேர்ந்ததுதான். ஓகே, நம்மளும் சொல்ல போதுடா, அவன் ஒத்துக்கிறான். ஆனா இவன் என்ன சொல்றான், மனசு எது ஜடமோ மேட்டர் அது. அதுக்கு சுதந்திர சத்தா இருக்கான்றான். பாருங்க, எப்படியோ தவறி போயிட்டான். மைண்ட் மேட்டரு, வாசனைகள் மைண்டுக்கு தான் சார், ஓகே. ஆனா அந்த மைண்ட் அதுக்கு மேட்டர் தான். ஆனா அதுக்கு தனிப்பட்ட இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க சத்தா அப்படின்றான். சரியா? சுதந்திர சத்தா இருக்க. இது நம்ம நெகேட் பண்றோம் இவர். இங்க சங்கரர் கூட பெரிய வாதனை வச்சுக்கல. இவர்
கொஞ்சம் ரிஃப்யூட் பண்ணி வாதிக்க போறது 4வது ஆளு தான். ஆனா நமக்கு தெரியணும் என்ன இவன் எப்படி நெகேட் பண்றோம் நம்ம, எதுக்கு நெகேட் பண்றோம்னா ஸ்வதந்திர சத்தா இருக்கிறது ஏதாவது கூட இருந்துச்சுன்னா, சுதந்திரம் அதுக்கு சத்தா இருந்துச்சுன்னா ஸ்ருதி அதினை அப்புறம் நெகேட் பண்ண முடியாது, பண்ணாது. அது சுதந்திரமா அது இருக்க அப்படின்னா ஸ்ருதி எப்படி நெகேட் பண்ணும்? ஆனா நெகேட் பண்றது இங்க நேத்தி நீ சோ சிம்பிள். அப்போ நீ சுதந்திர சத்தா இருக்கன்னு சொல்ற, சுதந்திர சத்தா இருக்கன்னு ஒத்துக்கிட்டா ஸ்ருதி cannot negate it. ஸோ சாங்கியா கூட தப்புன்னு சொல்லி நமக்கு புரிந்தது. சங்கரர் முக்கியத்துவம் கொடுத்து பேசுற விஷயம்தான் 4வது ஆளு. இவர்னி பத்தி நம்ம இப்போ பேசியிருக்கோம். பர்த்ரு பிரபஞ்சக அவர் பேரே. இவர் சங்கர் இருக்கிற காலத்திலேயே இருந்தாரு. சங்கரருக்கு கொஞ்சம் முன்னாடி கூட வயசு ஆயிருக்கும். அதனால அவர் நிறைய புஸ்தகங்களுக்கு பிரம்மசூத்திரத்து கூட பாஷ்யம் எழுதியிருக்காரு. அந்த காலத்துல இவருடைய டீச்சிங், இவருடைய கருத்துக்கள் ரொம்ப பாப்புலர், பிரசித்தம். அதனாலதான் சங்கரர் மெயினா அவர்னு அட்டாக் பண்ணி அவர் சொல்றதுல தவறுன்னு பத்தி கூட நிறைய பேசியிருக்காரு. என்ன இவன் தான் மெயின் அப்போனன்ட் வாதி சங்கரருக்கு. இவன் கொஞ்சம் சில விஷயத்துல பார்த்தா நம்ம வேதாந்தத்துக்கு நெருங்கிதா இருக்கிற போல் இருக்கும், ஆனா கரெக்ட் இல்லை. அவர் பாயிண்ட் வைஸா பார்க்கறான். இவன் புருஷஸ்ய ரூபம் அப்படின்னு சொல்றது இவன் என்ன சொல்றான்னா ஜீவாத்மனக ரூபம் என்றான். சில பேர் அவங்களெல்லாம் பரமாத்மான்னு சொல்லிட்டாங்கல்ல, புருஷஸ்ன்னு பரம். இவர் ஜீவாத்மா, ஜீவஸ்ய ஜீவாத்மனக ரூபம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ பரமாத்மால சுகதுக்கங்கள் இல்லை, ஏன்னா ஜீவாத்மான்னு எடுத்துக்கிறதுனால. சரி, அப்ப சங்கரர் கேட்கிறாரு கேள்வி, எனக்கு சொல்லு, இப்போ நீ ஜீவாத்மால இருக்க, இது என்னன்னு சொன்ன. ஜீவாத்மா பரமாத்மாக்கு அப்பாற்பட்டவர டிஃபரெண்டா இருக்காரா? ஜீவாத்மா இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பரமாத்மா? கொஸ்டின் நம்பர் 1. 2, இல்ல ஐடென்டிக்கலா 2 ஒன்னா? கொஸ்டின் நம்பர் 2. இல்ல பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மால ஒரு பாகமா, பார்ட்டா? 3 கேள்விகள். வேற ஒன்னா இல்ல இதோடைய ஒரு பங்கு பாகமா? இவன் 3 கேள்வி கேட்டார் சங்கரர். இவன் 3த்துல எதுக்கு பதில் சொன்னாலும் இவன் மாட்டிக்குவான். அதே எப்படி சார் மாட்டிக்காம இருக்கணும்னு? ஜீவாத்மா பரமாத்மா ஐடென்டிக்கல்னு சொன்னா, ஒண்ணுதான் சொன்னா மாட்டிக்க மாட்டானே. ஆனா அவன் அங்க அது சொல்றதுக்கு அவன் சொல்ல மாட்டான். முதல்ல பாக்குறோம், சங்கரர் சொல்றாரு, நீ ஜீவாத்மா பரமாத்மா வேறு அப்படின்னு சொன்னா ஸ்ருதி சொல்ற மகா வாக்கியங்கள், ஜீவாத்மா பரமாத்மா வேறுன்னு நீ சொல்லிட்ட, ஸ்ருதி சொல்ற மகா வாக்கியங்கள், உபமகா வாக்கியங்கள் இருக்குல்ல, மகா வாக்கியங்கள் முக்கியமானதுனால அது என்ன ஆகும்? எல்லாம் தவறாயிடும். ஸ்ருதி சொன்ன மகா வாக்கியங்கள் எல்லாம் தவறாயிடும் நீ வேறுன்னு சொன்னா. அதனால ஒன்னு ரூல்ட் அவுட். அப்படி நீ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிற, சொன்னா இதோ இந்த தோஷம் இருக்கு. ஸ்ருதி மகா வாக்கியம், தேர்ஃபோர் ரூல்ட் அவுட் முதல். 2வது ஒருவேளை ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா நீ, ஓகே, ஒண்ணுதான் சொன்னா இந்த மந்திரத்தினைக்கு நீ விவரணம் கொடுக்கறதுல நீ மாட்டிக்கிட்டுவே கஷ்டப்படுவே. ஒன்னு சொல்லி இந்த மந்திரத்துக்கு நீ வியாக்கியானம் பண்ணி விவரிக்க முடியாது, யூ வில் பி இன் ட்ரபிள். சரியா? ஏன், எப்படி?
உன்னுடைய கணக்குப்படி புருஷஸ்ய ரூபம், உன்ன கணக்குப்படி புருஷஸ்ய ரூபம் பரமாத்ம ரூபம் ஆயிடும். என்ன பேசுறீங்க, புரியுதா? புருஷஸ்ய ரூபம் இவன் ஜீவாத்மான்னு சொல்லிட்டான். அப்புறம் ஜீவாத்மான ரூபம் நீ ஒன்னு சொல்லிட்டாப்போ இங்க இந்த మంత్రத்துல சொன்ன புருஷஸ்ய ரூபம் అనేది அது ஜீவாத்மக்கா இருந்தா, அப்ப ஜீவாத்மல வாசனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பரமாத்ம ரூபம். அப்போ எல்லா வாசனைகளும் இந்த சம்சாரம் எல்லாம் பரமாத்மல கூட இருக்கேன்னு நிரூபணம் ஆயிடும். அதான் ನಾನು ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டேன். அதனால நம்ம பேசுறதே, நம்ம சொல்றதே, நம்ம புரிஞ்சுக்கிறதே முன்னும் பின்ன எதுவுமே கான்ட்ரடிக்ட் ஆகக்கூடாது. அது சரியான அறிவு. அதனால ரெண்டாவது நீ இப்படி மாட்டிக்கவே முடியாது. நீ சொல்லணும், அது மாத்திக்கணும். அங்க முதல்ல சொன்னது மாத்திக்கணும். புருஷஸ்யான்னு அங்க சொன்னதே ஜீவாத்மா ரூபகான்னு சொல்லிட்ட. நீ அது சொன்னதுக்கு அப்புறம் நீ இது ரெண்டு ஒண்ணுன்னு ஒத்துக்கிட்ட. அப்போ ஜீவாத்மாக்கு இருக்கிற வாசனைகள் எல்லாம் பரமாத்மா கூட இருக்கு. ஐடென்டி அன்றே ஒரே ஒன்னன்றே. சரி, மூணாவது சொல்லட்டுமா? ஸோ இங்க ஒரு சின்ன ஸ்ருதியோட இது சொல்லணும். ஸோ உனக்கு இன்னும் ஜாஸ்தி ப்ராப்ளம் ஆகும் இப்படி நீ சொன்னா, அது சொல்லி இப்படி ஒன்றுன்னு சொன்னா. ஏன்னா ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, பரமாத்மா நிர்குணம் அப்படின்னு சொல்றது. பரமாத்மா நிர்குணம் అని சொல்றது, நிர்விசேஷம் అని சொல்றது. அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை அங்க எதுவுமே. சரியா? அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான், இந்த வாசனைகள், இந்த மாற்றங்கள் இதெல்லாம். அப்ப இந்த வாசனைகள் எல்லாம் எப்படி பரமாத்மாக்கு ஒப்பி சொல்ல முடியும், சேர்க்க முடியும்? இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த வாசனைகள் எல்லாம் கூட பரமாத்மன ரூபம் அப்படின்னு பிரம்மண ரூபம் நீ சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? பிரம்மனுக்கு அப்போ 3 ரூபங்கள் ஆயிடும். ஃபாலோயிங் கொஞ்சம் பிரம்மனுக்கு பாயிண்ட் வைஸா பிரம்மனுக்கு நீ இப்படி சொன்னா பிரம்மனுக்கு 3 ரூபங்கள் ஆயிடும். ஏன்னா இங்க ரூபமனே வார்த்தை இருக்கு, அது இம்பார்ட்டன்ட் தான். பிரம்ம புருஷஸ்ய ரூபம். ஏன் எல்லாம் எதனால அப்படி ஆகும்? எப்படி? இந்த பிராமணத்தில் முதல் மந்திரத்துல பார்த்தா நீ உபனிஷத்து என்ன சொல்லிருக்கு? துவேவாவ பிரம்மணோ ரூபே. இதெல்லாம் தெரிஞ்சா கொஞ்சம் அப்படி பார்த்தா அப்பதான் ஆனந்தமா இருக்கும் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம். அவனு அந்த மந்திரத்துக்கு போய் முன்னாடி என்னன்னு மறக்கிறான். அதான் சங்கரதி எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தி எதி மறக்காம அங்க கடைசி எல்லாம் முதல்ல என்ன எல்லாத்தையும் சரியா சூட்டபிள் இருக்கிற போல புரிஞ்சுக்கிட்டு பாஷ்யமேது கிளீர துவேவாவ பிரம்மண ரூபே. அங்க பிரம்மணன்னு சொல்லும் போதே நமக்கு அப்போ சொல்லிருக்கு என்ன, மூர்த்தம் பத்தி சொல்றதுக்காக. மூர்த்தம் செய்வ அமூர்த்தம் ச, அப்புறம் இந்த மர்த்தியம் ச அமிர்தம் ச ஸ்திதம் ச எச்ச தச்ச இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? அன்னைக்கு படிச்சோம். பாத்தியா? அதனால அங்க அப்படி சொல்லப்பட்டதுனால இப்போ நீ உன்னுடைய வாதன பிரகாரம் என்ன ஆயிடுச்சு, இந்த வாசனைகள் అనేది இன்னொரு ரூபம் ஸ்பெஷல் ஆகும். உபனிஷத்து அப்படி சொல்லலையே. உபனிஷத்து அமூர்த்த அத்தியாத்ம இண்டிவிஜுவல் பேசும்போது அந்த சூக்ஷ்மம் அமூர்த்தமா இருக்கிறதுலயே இந்த வாசனை கொண்டு கூட இருக்கேன்னு உபனிஷத்து கிளியரா சொல்லிட்டு இருந்த நீ அது பரமாத்மா சேர்ந்தது அப்படி ஜீவாத்மா நீ சொல்லி இப்படியே கன்ஃபியூஸ் பண்ற. இதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ உபக்கிரம விரோத தோஷம் வந்துச்சு. அது என்ன சார்? திரும்பி ஒன்னு கஷ்டம்
ஆரம்பத்துல முதல் மந்திரத்துல துவேன்னு சொல்லி இப்போ கடைசியில 3ஆம் முடிச்சா எப்படி அப்பா? உபக்கிரம லிங்க தாத்பரியம் என்ன நிர்ணயம்? ஷட் லிங்கங்கள் சொல்லும் போது உபக்கிரம உபசம்ஹாரோ, ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டோமோ அது டிவியேட் ஆகி கடைசியில வேற எதுவும் சொல்லக்கூடாது. தாத்பரிய நிர்ணயம் லிங்க நிர்ணயம் ஷட் லிங்கம். அதனால உபக்கிரம விரோத தோஷம் வந்துச்சு. நீ தனியா வாசனைகள் అనేది பரமாத்மன் இருக்குன்னு சொன்னா மூர்த்தம் அமூர்த்தம் தென் வாசனைகள் இன்னொரு ரூபம் 3 ஆயிடும். இந்த ப்ராப்ளம் வரும். அப்படி சொல்லி 3வது இப்ப என்ன நான் பேசியிருக்கேன்? இப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுன்னு சொன்ன ப்ராப்ளம் கீழே பேசியிருக்கேன். நமக்கு அதுக்குள்ள எதுல இருக்கிறோம் என்ன பேசுறோம்னதே மறந்து, ஏன்னா இந்த மாதிரி படிப்பு பழக்கம் நமக்கு இல்ல. அதனால சரி கடைசி உபனிஷத்து இப்படி போட்டி கொஞ்சம் ரப் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு தாங்குமோ எவ்வளவு தேங்கும் எவ்வளவு முழுங்கி போயிடும் தெரியல. சரி, 3வது ஜீவாத்மா பரமாத்மால ஒரு பாகம் சார். 3வது ஆப்ஷன் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி இவனுடைய முக்கியமான கருத்து, இவனோட அபிப்பிராயம் இதுதான், இந்த பர்த்திரு பிரபஞ்சம். அதனால தான் எனக்கு சொன்னோம், இவனு அபிப்பிராயம் தான் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அண்ட் நியரர் டு த விசிஷ்டாத்வைதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா, முக்கியமான அபிப்பிராயம். அப்புறம் சங்கரர் சொல்றாரு, ஜீவாத்மா பரமாத்மாவோட அம்சம்னு சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா ஸ்ருதி விரோதம். எகெயின் எப்படி சார்? ஆத்மா நிர் அவயவத்வாத், ஆத்மல பாகங்கள் அவயவங்கள் இல்லப்பா, அவயங்கள் இல்லை. நிரவயவத்வாத் நிஷ்கலத்வாத் ஆகாயம் போல். அதுக்குதான் இன்னைக்கு இது கேட்டேன் நான். இப்ப அங்க கேட்டது இங்க கேட்கிறோம். வெளியில இருக்கிற ஆகாயம் மடாகாசம், சமஸ்கிருதம் பேசலாமா? கட்டாகாசம் வேறா? கேள்வி நம்பர் 1. கட்டாகாசம் மட்டாகாசம் ஒன்னா? கேள்வி நம்பர் 2. கட்டாகாசம் மட்டாகாசத்துல பார்ட்? கேள்வி 3. இதுல நம்ம சொல்றதே அவனு கூட சொல்லி ஒத்துக்கிட்ட, ஆனா தேவையில்லாத பேச்சு பேசாம கட்டாகாசம் மட்டாகாசம் ஆர் ஒன் அண்ட் சேம், அது அத்வைதத்துக்கு கிடையாது. ஆனா அவன் அப்படி சொன்னா என்ன ப்ராப்ளம் అనేది நம்ம பேசி சொல்லிட்டோம். ஆனா அவன் அப்படி பேசாம இங்க வரணும், அவன் அத்வைதம் ஆயிடுவான். அப்ப எது விசிஷ்டாத்வைதியா இருப்பான். சரி, இப்படி சொல்லி ஸ்ருதி விரோதம் அப்படி ஆயிடுச்சு. அதனால ஜீவாத்மா பரமாத்மாக்கு வேற தனியாவா இல்லை. ஓகே, ஆனா ஐடென்டிக்கல். ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மா. எங்க? அதுக்கு ஆகாயம் போல். சரியா? அப்புறம் 2வது விரோதம் என்ன தெரியுமா? ஒன்னு சொல்லிட்டோம், நிர் அவயவத்வாத். பார்ட் இருந்துச்சுன்னா பரமாத்மா மாற்றத்துக்கு அடிமை ஆயிடுவார். If there is a part, it's subject to change. சரியா? அதனாலதான் நமக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுறது. பார்ட்ஸ் சொன்னாவே காருக்கு பார்ட்ஸ் இருக்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் தேவை. ஏன்னா அந்த பார்ட் போயிடும். பல்லு இடம் மாறும், அலைன்மெண்ட் மாறும், அப்புறம் போயிடும், காணாம போயிடும்.
பார்ட் இல்லையோ? அவயவம் இருந்தா விகாரம் மாற்றம் எல்லாம் வரும். அதனால சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஆயிடும். அதனால கன்க்ளூஷன் என்ன? எத் எத் சா அவயவத்துவம் தத் தத் சவிகாரத்துவம். எது எதெல்லாம் அவயங்களோட கூடியிருக்கின்றதோ அது கண்டிப்பா விகாரங்களோட கூடியிருக்கும். எப்படி? கடவத். இப்போ விகாரம் வந்துச்சு, அவயவம் இது சின்னதாயிடுச்சுன்னு, விகாரம் இருந்துச்சுன்னா அவயவம்னா ரூபம் நாமம் வந்துச்சுன்னா அது விகாரம் கூட இருக்கும் அப்படி சொல்லி, அதனால மேல சொன்ன எல்லாத்தையும் 4 நெகேட் பண்ணிட்டோம். அதெல்லாம் தப்பு. இந்த புருஷஸ்ய விஷயத்துல அவங்க எல்லாரும் தப்பான அபிப்பிராயம் சொல்றாங்க. அப்போ என்ன நம்ம என்ன சொல்றோம்? ஜட சூக்ஷ்ம சரீரந்தா இங்க புருஷஸ்ய அనే పదத்துக்கு அர்த்தம். ஜட சூக்ஷ்ம சரீரந்த அதிலோத வாசனைகள் இருக்கும். அதனால புருஷன்னா இங்க ஜீவாத்மாவும் கிடையாது, பரமாத்மாவும் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் மட்டும்தான். அப்போ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் கடைசியில் ஒரு சந்தேகம் வரும். என்னது? இப்போ அப்போ சரி, நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க சொல்லுங்க. நீங்க இன்டர்பிரேட் பண்ணுங்க, விவரிச்சு சொல்லுங்க. எப்படி இந்த புருஷஸ் అనేది சூக்ஷ்ம சரீரம் பத்தி தான் சொல்றது అనేది நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணி சொல்லுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, அப்புறம் அவனுடைய நெகேஷன் ரொம்ப பாப்புலரா பிரசித்தமா இருக்கிற புருஷசன்ன பரமாத்மானி அர்த்தம் இருக்கிற அப்படிப்பட்ட அந்த கருத்தினை, அந்த வார்த்தைனை வந்து நீங்க எப்படி வந்து அந்த ஜெனரல் நார்ம்ஸ் ரூல்ஸ் எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு இங்க புருஷஸ்யன்னா சூக்ஷ்ம சரீரம் అని நீங்க சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவீங்கன்னா, சங்கரரை வந்து அதுக்கு 5வது మంత్రத்திని మనసులో దృష్టిలో వెచ్చుకిట్టి 5வது మంత్ரம் இந்த பிராமணத்தில் சமாதானம் கொடுக்கிறார். 5வது மந்திரத்தில் அயம் தட்சிணே அக்ஷின் புருஷஹா అని பேர் வந்துச்சு. பாருங்க, இந்த ரைட் ஐ அதுலதான் அந்த அக்ஷின் புருஷன் இருக்கான்னா, ஐ అనేది வந்து இங்க மேட்டர், இது வந்து அவயவம், அவயவனால விகாரம் இருக்கும். அப்போ கிளியரா இங்க 5வது மந்திரத்தில் அயம் தட்சிணே அக்ஷின் புருஷான்னு சொல்லியிருக்கே. அப்போ நீ எப்படி அது வந்து ஆத்மா ஜீவாத்மான்னு சொல்லுவே? அப்போ இங்க இதோட அந்த புருஷஸ்ய அనే விஷயத்துக்கு பாஷ்யம் விவரணம் முடிஞ்சது. புரிஞ்சதா? புரிஞ்சு. சரி, அப்புறம் என்ன சார்? அபவாத பாகத்துக்கு வரணும் நாம் இப்போ. ஓகே, அந்த 2வது பாகம் சொல்லி அன்னைக்கு படிச்சு முடிச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணோம்? அதனால் மொத்தம் பிரபஞ்சம் வந்து అధ్యారోపందా அப்படின்னு சத்யஸ்ய అనేది இப்போ வரைக்கும் பேசிட்டோம். முதல் சத்தியத்தினை பத்தி பேசிட்டோம். அப்புறம் இது வந்து நெகேட்டபிள், நெகேட் பண்ணணும், அப்போதான் 2வது சத்தியம் ரிவீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உபனிஷத்து அந்த 6வது மந்திர கடைசியில சத்தியஸ்ய சத்தியத்தினை ரொம்ப பாசிட்டிவா சொல்லி காமிக்காம உபனிஷத்து வந்து அங்க பார்க்காதுங்க. ஒன்னும் இல்லை, நான் அங்க போல மந்திரத்துக்கு என்ன புரியுதுன்னா இங்க நான் சொல்றது புரியாதனாலதான் மைண்ட் அங்க எதாவது பார்க்கணும்னு சொல்றேன். அது புரியாது.
கன்க்ளூஷனுக்கு வரோம். ஏன் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. உபனிஷத்து சரி, இந்த சத்தியத்தோட சத்தியம், அது அந்த சத்தியம் பத்தி, உண்மையான சத்தியம் பத்தி சொல்லும்போது பாசிட்டிவா சொல்லாமே ஏன் நெகேஷன் பண்ணி நெகட்டிவா தெரிவிக்கிறது? ஏன் முடியலையா? தெம்பு இல்லையா உபனிஷத்துக்கு? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இந்த மாதிரி நம்ம ஏன்னா இந்த நேத்தி எங்க வரல அந்த உபனிஷத்துக்கு, சும்மா இதை நம்ம அங்கேயும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ சங்கரர் அதுக்கு நேத்தி என்ன நெகேஷன், அது இது இல்ல சத்தியம் பத்தி சொன்னா இது இல்லன்னு ஏன் சொல்றேன்? அப்ப சங்கரர் கேள்வி கேட்கிறாரு, ஏன் ஸ்ருதி இந்த பிரம்மன் நெகேஷன் மெத்தட் மூலமா டீச் பண்றது? கேள்வி. எதனாலன்னா பிரம்மன் பாசிட்டிவா சொல்லி ஒரு பாசிட்டிவ் டெஃபினேஷன் கொடுத்து சொல்றதுக்கு அவைலபிளா இல்ல, தெரியாம எங்களுக்கு முடியாதன்னு இல்ல, பாசிட்டிவா சொல்லி உனக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு பிரம்மன் இஸ் நாட் அவைலபிள். இதுக்கு என்ன சம்ஸ்கிருதம் சொல்லுவார்னா சப்த விருத்தி நிமித்த அபாவாத். வேற எந்த ஒரு சப்தம் சொல்லியும் பாசிட்டிவா அந்த பிரம்மனை உனக்கு தெரிவிக்க முடியாது. சப்த விருத்தி நிமித்த அபாவாத். இதுக்கு நம்ம சங்கரர் என்ன ஆதாரம் வச்சு பேசுறாருன்னா, மாண்டக்கிய உபனிஷத்துல இதுக்கு காரணம், நீ அப்படி பாசிட்டிவா சொல்லணும்னா பிரம்மனை பத்தி ஒரு 5 கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆனாதான் நீ பாசிட்டிவா அந்த பிரம்மனை பத்தி பேச முடியும். இந்த காலத்துல எப்போ மாண்டக்கியம், நல்ல வேலை. இப்ப அதே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்போதான் அந்த அது இருக்கா இது இருக்கான்னு தெரியும். என்ன அது? முதல் கண்டிஷன், பிரத்யக்ஷமா இருந்தாதே பாசிட்டிவா நீ அதனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதுக்கு ஒரு பேரு கொடுக்கலாம், ஒரு நாமம் சொல்லலாம், சரியா? ரூಢி நிரூபணம் செய்யலாம், சரியா? எப்படின்னா சூரியன் எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு உடனே. எல்லாரும் பார்த்தோம் சூரியன், எல்லாரும் பார்த்தோம் சூரியன். அப்படி பிரத்யக்ஷமா பிரம்மனை பார்க்க முடியாது, இந்திரிய அகோச்சரம். ஸோ பிரத்யக்ஷமான இருந்தாதான் பாசிட்டிவா பண்ண முடியும். சரி, ரெண்டாவது இந்த கண்டிஷன், குணஹ, ஏதாவது குணம் இருந்தா, குணம்னா ப்ராப்பர்ட்டி இருந்தா அப்போ சொல்லலாம். ஓகே, இதோடைய குணம் இப்படி, ஐஸ்கிரீமும் ஜில்லுன்னு இருக்கும், ஓகே, நெருப்பு சுடும், குணம். அப்படி ஏதாவது குணம் இருந்தா நிர்குணம். மூணாவது கிரியா, ஏதாவது வேலை இருந்தா அந்த பாசிட்டிவா நீ ஏதாவது சொல்லலாம். ஓகே, அப்படி வேலை ஒன்னும் இல்லை, நிஷ்கிரியா, யாரு? பிரம்மன், அகர்த்தா. 3. நாலாவது சரி, ஏதாவது சம்பந்தம் இருந்தா சொல்லலாம், ரிலேஷன்ஷிப் இருந்தா அதை பத்தி விவரிக்கலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப். அப்படி ரிலேஷன்ஷிப் கூட, எது கூட ரிலேஷன்ஷிப் இல்லை, சம்பந்தம் இல்லை. நாலாவது. சரி, கடைசியில ஜாதி, ஸ்பீஷிஸ். ஒரு மரம் பத்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸா தெரிஞ்சிச்சுன்னா இன்னொன்னு பார்க்கும்போது எது சொன்னாலும் மரம் అనేది கொஞ்சம் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், அதனால ஜாதி வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஒரு மனுஷனை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இப்ப ஆப்பிரிக்கா போனா கூட அவங்க கொஞ்சம் வேற மாதிரி இருந்தா கூட மனுஷனை கண்டுபிடிப்பீங்களா இல்லையா? முதல் 2 கால் மேல் நிக்கிறானே. அப்புறம் ஜந்து அனு சொன்னா மிருகம், 4 கால், உங்களுக்கு தெரியும் இது ஜந்துவன். ஜந்துன்னு பார்த்து யாரும் இது மனுஷனை நினைச்சுக்கிறது இல்லை.
இங்க நினைச்சுக்கிறோம், திட்டுறோம் வீட்டுல, அது வேற. ஜாதி இல்ல. 5 கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆனாதான் பிரத்யக்ஷமா பாசிட்டிவா பிரம்மனை பத்தி சொல்ல முடியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த இந்த பாசிட்டிவ் சொல்ல முடியாது. ஒருவேளை இப்போ உபனிஷத்தும் அப்ப என்ன சார் பேசிட்டு இருக்கேன், உபனிஷத்து இந்த நெகேஷன் மூலமா பேசுறது இல்லைன்னா இன்னொன்னு என்ன பண்றதுன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபால்ஸ்ன்னு உண்மை இல்லை, இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் அங்க உனக்கு உனக்கு நீயே நீயாவே புரிஞ்சுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணி சில சொல்லுவேன். போயான பாசிட்டிவ் குணங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி அதை டிஃபைன் பண்ணலாம். ஆனா அந்த ஃபால்ஸ் அనే வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி உதாரணத்துக்கு பிரம்மன் ஆம்னிசென்ட் జాగ్రత్త புரிஞ்சுக்கணும். ஆம்னிசென்ட் தானே சார், நீங்க நிறைய வாட்டி ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ராயர், ஜிஓடி, காட், ఆమ్నిసెంట్, ఆమ్నిపొటెంట్, ఆమ్నిపొటెంట్. అసలు శబ్దం ஒரு வார்த்தை அங்க போறது. இவன் ஆம்னிசென்ட்னா சர்வஜ்ஞன், அப்புறம் வேற நான் அல்பஜ்ஞன் சொல்லுவில்லே, அதானே. 2 இருந்தா தானே. அதனாலதான் ஸ்பீச் வில் ஸ்டாப். Where there is no second, how you can say something about it. மௌனம் வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம். இப்ப புரியணும் அந்த வார்த்தையோட அர்த்தம். அதனால அப்படி பாசிட்டிவா. சரி, இப்ப இந்த 5 ஒப்பி சொல்லி முடிச்சுடுறோம். பிரத்யக்ஷம் நோ சான்ஸ் அட் ஆல், நோ சான்ஸ் அட் ஆல். சரி, ஃபால்ஸ் ஆக்ஷன் மூலமா ஏதாவது சொல்லலாம்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் சொல்லலாம். ஜகத்கர்த்தா ஃபால்ஸ். அது ஜகத்கர்த்தா பிரபு சாட்சின்னு பகவத்கீதையில வந்துச்சு. ஆனா இப்போ ஸ்மிருதியில வந்து நம்ம ஸ்ருதியிலேயே நின்றுட்டு இருக்கும் போது இந்த நெகேஷன், இந்த பிரம்மன் ரிவீல் பண்றது అనేది எவ்வளவு விசேஷமா இருக்கு అనేది ஸ்மிருதி கூட சிலது அத ஃபால்ஸ் ரிப்ரசன்டேஷனா சொல்றது. ஜகத்கர்த்தான்னு சொல்லலாம். ஜகத்து கர்த்தான்னு சொன்னா அப்படி ஜகத்து வேற இருக்கு. அப்புறம் காரணம் காரியம், காரிய காரணம் மித்யா. ரெண்டாவது இருக்கனே பாவன மித்யா, சர்வம் மித்யா. அப்படி சொல்ல முடியாது ஆக்ஷன். சரி, ஒரு ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப் ஏதாவது சம்பந்தம் ஏற்படுத்தலாம்னா ஏற்படுத்திட்டு பேசலாம். என்னது ஃபால்ஸ் ரிலேஷன்? காரணம், அத சொன்னானே இப்போ. இல்ல அதிஷ்டானம். காரணமா? சரி, உபனிஷத்து அங்க எல்லாத்தையும் அத்தியாரோபமா பேசும்போது எல்லாமே நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படி இப்படி கேட்போம். உபனிஷத்து வந்து நெகேட் பண்றதுக்கு வந்து சிம்பிளா 2-3 வார்த்தைகள் சொல்லிட்டு ஏகமேவா த்விதீயம் நேஹ நானாஸ்தி கிஞ்சனான்னா அப்படி ஆயிடும். அப்புறம் நேத்தி பாத்தீங்களா, ஃபால்ஸா ஒருவேளை சொன்னா கூட அது இட்ஸ் நாட் ரியல். காரணம் காரியம் இல்லை, காரிய காரணம் இஸ் ஃபால்ஸ், நாட் ரியல். அப்படி ஆயிடுச்சு. சரி, இப்படி எந்த 5 எதுவுமே இல்லாதனால உபனிஷத்துக்கு ஒரே ஒரு வழி வந்து இந்த விதமா. சரியா? அப்புறம் அடுத்தது இங்க ஏன் உபனிஷத்து வந்து ந இதி அப்படின்னு சொல்றது? 2 வாட்டி போதுமா? 2 வாட்டி குறிப்பா ஏன் சொல்றதுன்னா பாருங்க, ந இத்தின்னா இங்க இருக்கிற ஒருத்தருக்கு
ஒருத்தருக்கு இந்த புஸ்தகம் கொடு, ஒருத்தருக்கு இந்த பிரசாதம் கொடுன்னா என்ன அர்த்தம்? எல்லோருக்கும். கோயில அலைஞ்ச அப்படின்னா எல்லா கோயிலுக்கு போயிட்ட. ஊரூர சுத்திட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஊருக்கு போயிட்டேன். சொல்லு. மினிஸ்டரா பார்த்து ஏறி இறங்கிட்டேன் அப்படின்னா எல்லா மினிஸ்டரும் போய் பார்த்தேன். இதுக்கு ஆகிறதுக்கு எதான் பாத்தீங்களா? அப்படின்னா அது சகஜம் தானே. அதே போல நேத்தின்னு 2 வாட்டி சொல்லதுன்னா மொத்தம் அர்த்தம், மொத்தம் அத்தியாரோபம். எங்க நின்று ஹிரண்ய கர்ப்பன் அதன் இதன் பேசி உபாசனா எல்லாம் வந்து சொல்லி எல்லாமே கூட ந இதி அப்படின்னா மொத்தம் அர்த்தம். புரிஞ்சுதா? அப்படி சொல்லி உபனிஷத்து அந்த பாகம் பார்த்தீங்கன்னா அதாத அத 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 அதனால அத்தியாரோபம் எல்லாம் பண்ணி முடிச்சதுனால இப்போ அத நவ் இப்போ என்ன பண்ணணும்? ஆதேச. இப்போ நான் உனக்கு உபதேசம் பண்ணணும். அந்த உபனிஷத்து ஆதேசம் உபதேசம் பண்ண போறோம். இப்படி ந இதி அப்படின்னு இந்த ந இதி ஏதஸ்மாத் இதி ந இதி அன்யத் பரமஹ து அத. இது அன்வயம் அப்படின்னா இந்த மெத்தட், இந்த பத்ததிக்கு மீறி இன்னொரு சுப்ரீம் పవర్ఫుల్ இன்னொரு கிரேட் అనేది இன்னொரு உபதேசம் இல்லைன்னு சொல்றது உபனிஷத்து. பரமஹ உபதேச ஏதஸ்மாத், இதுக்கு மீறி இன்னொரு உபதேசம் கிடையாது அப்படின்னு சொல்லி, அதனாலதான் கடைசியில பாருங்க நாமதேயகம். அதனாலதான் நான் அந்த பேரு கொடுத்தேன். என்ன பேரு? சத்யஸ்ய சத்தியம் இதி. உபனிஷத்தை பாருங்க பாபு, கடைசியில நான் ஏன் அப்படி அங்க சொல்லியிருக்கேன் சத்யஸ்ய சத்தியம்? அந்த முதல் சத்தியம் எல்லாத்தினையும் சத்தியஸ்ய நெகேட் பண்ணி அந்த சத்தியத்தை நீ புடிச்சுக்கணும் இது. அதுக்குதான் நான் பிராணாபாய சத்தியம்னு சொல்லியிருக்கேன். தேஷாம் ஏஷ சத்தியம்னு கூட பாருங்க, ரிப்பீட்டட் அங்க சொன்ன வார்த்தைகள். பிராணங்கள் தான் சத்தியம்னு சொன்னா முதல் சத்தியம். அந்த சத்திய பிராணங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து தேஷாம் ஏஷ சத்தியம். இப்படி எல்லாம் நேத்தின்னு சர்வம் நெகேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்னா நீ இருப்பே, நீ க்ஷேமமா இருப்பே, க்ஷேமமா இருக்கே. அதனால இந்த மகா சிவராத்திரி சுபதினம் அன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசம் காதுல விழுந்த நீங்க எல்லாரும் தன்யர்கள். தன்யோகம் தன்யோகம் ஸ்ரீதன்யோகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.